நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பார்க் ஃபோட்டோகிராஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பார்க் ஃபோட்டோகிராஃபியோட குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக பார்க் ஃபோட்டோகிராஃபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய குரூப் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருக்கேன். வாரியர் ஷூட் வந்து தீம் வாரியர் ஷூட்டு. ஸோ அதுதான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற கியர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோடாக்ஸில் AD600 BM அந்த ஸ்ட்ரோப் ஒன்று யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். கேமரா பார்த்திங்க அப்படின்னா Nikon D850 யூஸ் பண்ணுறேன். அது கூட நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து 105 2.8 f2.8 மேக்ரோ லென்ஸ். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஷூட் எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷூட்டில் வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கொண்டு வந்து எடுக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன்.
Wow. Oh my gosh. Hey, come. What happened? ஷூட்டு முடிச்சாச்சு, வாரியர் ஷூட்டு. ஸோ இப்போ இந்த ஷூட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது உங்களுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன்னா, ஸோ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.